ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பருப்பு சாதம் இல்லை தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு முன்னாடி கெட்டி பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நம்மளுக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சு கூட இந்த ரெசிபி தாராளமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கரெக்டாக 2 விசில் மட்டும் வச்சு வேக வச்சுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு கொலையை வேக வச்சிட்டோன்னா அது நல்லா இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் மட்டும் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சிடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 7லேருந்து 8 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாய் வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக 7-8 மிளகாய் வத்தல் தாராளமாக எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் மட்டும் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் இதில் வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கலை. சிம்லே வச்சுட்டு 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் கரெக்டாக அதை வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் வறுத்து அதை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 1 நிமிஷம் கூட வறுக்கலை. அதுக்குள்ளே நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு அதில் தேவையான அளவு மட்டும் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறத நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வச்சுருந்த கடுகு உளுந்தம்பருப்பை சேர்த்துடலாம். அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா இறங்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே நம்ம குத்தி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சிம்லேயே வச்சுட்டு இந்த மசாலாவை நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சனால அதோட பச்சை வாசனைலாம் 1 நிமிஷம் வதக்கினாவே போதும், நல்லா போயிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே சிம்லே வச்சிடலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல இறங்கி நல்லா சூப்பராக வரும். இதில் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு மட்டும் இந்த மாதிரி 2 நான் உடச்சி விட்டுக்கிறேன். அப்படின்னா இன்னுமே மசாலா உள்ளே இறங்கி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இங்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இந்த டைப்பில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.